அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் அன்பு சகோதர சகோதரிகளை உறவுகளை, நான் சில வீடியோக்களை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அந்த வீடியோக்களை பார்த்தா மனசு தாங்குதில்லை சகோதரர்களை. அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும். பிற அன்பானவர்களே, இந்த உலக நாடுகள் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றது. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றது. ஒரு பசியின் கொடுமை எப்படி, ஒரு யுத்தத்தில் நேருக்கு நேர் மோதுவது வேறு. அவர்கள்ட்ட ஆயுதம் இருக்குது, இவர்கள்ட்டையும் ஆயுதம் இருக்குது. நேருக்கு நேர் மோதி ஒன்று வெல்றது ஒன்று தோக்குறது, அதான் யுத்தம், அதான் வீரன். அதுக்கு தான் சொல்ற வீரத்தனம். இப்படி பொதுமக்களை பட்டினியில போட்டு சாகடிக்கிறது, பொதுமக்களுக்கு சாப்பாட்டுக்கு லைன்ல இருக்கிறவர்களுக்கு ஷூட் பண்றது, இதெல்லாம் கோழைத்தனம். இதெல்லாம் ஒரு கொடூரத்தனம். இது மிருகத்தை விட மோசமான ஒரு கூட்டம் தான் அது யகூதிகள் தான். பார்க்கும் பொழுது எனக்கு யகூதிகள் மீது வெறுப்பு இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. பேர் அன்பானவர்களே, யகூதிகளுக்கு சப்போர்ட் பண்றவர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த பலஸ்தீன் மக்களோட அவல நிலையை பாருங்கள். பார்த்துவிட்டு இந்த யகூதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த யகூதிகள் படுமோசமானவர்கள். யகூதிகளுடைய இனம் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். மற்ற உலகத்தில் இருக்கிற அனைவரும் சாகணும் என்ற கோட்பாட்டில் இருக்கிறவர்கள் தான் இந்த யகூதிகள். இந்த யகூதிகள் இப்ப இருந்து பிரச்சனையை கொண்டு வந்த ஆக்கள் இல்லை. அதாவது 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த யகூதிகள் உருவாகின காலத்தில் இருந்து இந்த யகூதிகளால் பிரச்சனை தான், இந்த உலகத்துக்கே பிரச்சனை தான். பிற அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் துவாவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு தீவிரவாத குணம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ நீக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அவன் தமிழனாக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்டியவனாக இருந்தாலும் சரி, அவன் புத்தனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, குழப்பத்தை உருவாக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் அவன் சாகணும். அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த தகுதியும் கிடையாது. இந்த உலகத்துல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் குழப்பம் இல்லாமல் ஒற்றுமையாக மற்றவர்களை அரவணைத்து வாழக்கூடிய மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும். எனவே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும். கொண்டு திருந்து வாழு, அப்படி இல்லையா செத்து மடி. அப்பாவிகளை கொள்வது, கொடூரனுக்கு சப்போர்ட் பண்ணுவதும் அவனும் மிருகம்தான். இந்த யகூதி நாய்களுக்கும் இந்த மிருக நாய்களுக்கும் சப்போர்ட் பண்ணுபவனும் மிருகம்தான், அவனும் மிருகம்தான். அவன் மிருகத்தை விட மோசமானவன். அன்பானவர்களே, மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் எவ்வளவு ஒரு பொறுமையாக வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக வெளிப்படுத்துகிறோம். இதையும் மீறி